இதை பற்றி பேசிட்டா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்களேன். மெக்சிகன் பிரசிடெண்ட் நியூஸ் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் இருக்கும்பொழுது ஒரு ஆள் இன்எப்ரியேட்டட் கண்டிஷனில் இருக்கிறவர் தண்ணி அடிச்சிருக்கானா இல்லை மென்டலி இதுவான்னு தெரியல. அந்த வீக்கான பர்சன் ஹி ஹஸ் groped her in a public place where she meets so many people. அவனை பிடிச்சிட்டு அப்புறம் அந்த ஆள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. மெக்சிகன் பிரசிடெண்ட்டை பப்ளிக் பிளேஸில் ஒரு ஆளுக்கு தொட தோணுதுன்னா what runs in the minds of men, what runs in the minds of women? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, இந்த ஃபோட்டோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், தொட்ட உடனே அந்த அம்மா வந்து சிரிக்கிறாங்க, ஸ்மைல் இஸ் தேர். ஸோ இது ஒரு ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா நிறைய ஆண்களுக்கு வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பார்த்தியா தொட்ட உடனே சிரிக்கிற பார்த்தியா, அப்போ வந்து நீ மறைக்கிற, இது என்ன கான்செப்ட்? ஒரு கிச்சு கிச்சு மூட்டையே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாம். ஓகேயா? இந்த கிச்சு கிச்சு மூட்டும் பொழுது வர சிரிப்பு வேறு. ஸோ யாராவது ஒருத்தர் யாரும் தெரியாத இடத்துல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடியோ, ஹியூமன் மைண்டு படிக்கிறதுக்கு சொல்கிறேன். பின்னாடி யாரோ ஒருத்தர் தெரியாமல் தொடும் பொழுது கூட அந்த பெண்ணிற்கு முதல் சிரிப்பு தான் வருது. அப்புறமா தான் when you are caught with in the hands of a monster தெரியும் பொழுது ஒரு அருவருப்பு வருது. அந்த அருவருப்பு வந்தாலும் சிரிப்பு இருக்குது. தட் இஸ் how the human mind is there. அதாவது அந்த ஃபிசிக்கல் டச்சில் வந்து ஒரு சிரிப்பு வரதே வழியா it doesn't mean that she has accepted or she is enjoying it. So boys and girls will have to be taught that a touch which is not invited is a suable offense அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அனாவசியமான டச் பாய்ஸ்கிட்டையும் கேர்ள்ஸ்கிட்டையும் தேவையில்லைங்கிறது நம்ம சொல்லணும். they can experiment with this after marriageங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ராக்கியோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்களையும் நம்ம கொண்டாடுறது ரொம்ப முக்கியம். நிறையா ஃபெயில்டு மேரேஜஸ் நீங்கள் சொல்லலாம். அண்ட் டீனேஜர்ஸ் அண்ட் ஆஃப்டர் 21 ஏன் மேரேஜ் ரொம்ப முக்கியம் விமென்க்குங்கிறத சொல்லலாம். அண்ட் ப்ரெக்னன்சி ஆஃப்டர் 20க்கு அப்புறம் தான் ஹெல்திங்கிறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. முன்னாடி 18 இருந்தது, இப்போ 21 ஆக்கியிருக்கு. ஏன் முக்கியங்கிறதையும் நீங்கள் சொல்லணும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லணும். ஒரு குழந்தை வயிற்றில் ஏற்படும்பொழுது நம்ம அவங்க அம்மா அப்பா எப்படி அந்த குழந்தையை பார்த்து வளர்க்குறாங்களோ அவங்களுக்கும் திருமணம் என்று ஏற்படும் பொழுது அந்த குழந்தைய பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்பொழுது தான் நம்ம குழந்தையை பற்றி யோசிப்போங்கிறதையும் சொன்னால் தான் இதெல்லாம் வரும். இது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு 3 minute வீடியோ போட்டு சரியாகிற விஷயம் கிடையாது. பலருக்கும் பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். we can discuss, but ensuring safety of the women child is very very important. பெண் குழந்தைங்களை ஸ்ட்ராங்காக வளர்க்கணும். கெக்கன்னு சிரிக்கக்கூடாது. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் மெக்சிகன் பிரசிடென்ட் மாதிரி சிரிக்கிற வாய்ப்பு இருந்தாலும் அது உண்மையான சிரிப்பல்ல. அதுக்கு நடுவில் உள்ள வந்து பயமும் அருவருப்பும் கோபமும் இருக்குங்கிறதையும் சொல்லித்தரணும்.